செஸ் மாஸ்டர் எபிசோட் 38ற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் மிகவும் விறுவிறுப்பான பெனோனி டிஃபென்ஸ் இந்த முறையை பற்றி பார்க்கப் போகிறோம். இது அக்ரெசிவ் கவுண்டர் அட்டாக் செய்ய விரும்பும் வீரர்களுக்கு ஒரு சிறந்த ஆயுதம். முதலாவதாக வெள்ளை சிப்பாய் T4 இடத்துக்கு நகர்கிறது. அதற்கு பதிலடியாக கருப்பு குதிரை F6 இடத்துக்கு நகர்கிறது. பின்னர் வெள்ளை சிப்பாய் C4 இடத்துக்கு வர கருப்பு சிப்பாய் C5 இடத்துக்கு நகர்ந்து மையப்பகுதியை தாக்குகிறது. வெள்ளை சிப்பாய் T5 இடத்துக்கு முன்னேறும்போது பெனோனி டிஃபென்ஸ் கட்டமைப்பு உருவாகிறது. பெனோனி டிஃபென்ஸ் இந்த முறையின் முக்கிய ஸ்ட்ராட்டஜி ஒரு அன்பேலன்ஸ் நிலையை உருவாக்குவதாகும். பிளாக் தனது காய்களின் வேகமான நகர்வுக்காகவும் மற்றும் ஒரு பலமான குவீன்சைட் எக்ஸ்பான்ஷன் இந்த மாற்றத்திற்காகவும் ஒயிட் காய்களுக்கு இடவசதியை விட்டுக் கொடுக்கிறார். இதில் மாடர்ன் பெனோனி மற்றும் செக்கோஸ்லோவாக் பெனோனி போன்ற பல வகைகள் உள்ளன. மாடர்ன் பெனோனி இந்த முறையில் கருப்பு சிப்பாய் E6 விளையாடி மையத்தை தாக்குகிறார். இது கடினமான டாக்டிக்கல் பேட்டில்ஸ் மற்றும் சிக்கலான அமைப்புகளுக்கு வழிவகுக்கும். கருப்பு நிற காய்களுடன் வெற்றி பெற துடிக்கும் வீரர்களுக்கு பெனோனி டிஃபென்ஸ் ஒரு சிறந்த வழிமுறை. இந்த கவுண்டர் அட்டாக் முறைகளை கற்றுக்கொண்டு ஆட்டத்தை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.